ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ தளபதி கச்சேரி இஸ் அவுட் நவ். என்னடா வர வர சிங்கிள் ரிலீஸுக்கெலாம் வந்துட்டு ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா, சரி நம்ம அண்ணாவோட கடைசி படம்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு சின்ன வீடியோ தளபதி கச்சேரியை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜனநாயகன் இந்த படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து ஒரு மாதிரி ஹைப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, தளபதியோட கடைசி படம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வந்தாலுமே அது கூடவே சேர்ந்து பகவந்த் கேசரின்னு ஒன்று கூடவே வருது அப்படின்னு சொன்னதையுமே ஒரு மாதிரி சப்புன்னு ஆயிடுச்சு. ஐயையோ என்னடா அது கேசரி தான் கிண்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் கேசரி கிண்டுங்க, பொங்கலை கிண்டுங்க, என்ன வேணால் கிண்டுங்க, படத்தை உருப்படியாக எடுத்து கொடுத்துருங்க, அது போதும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்ட் செட்டே மாறிடுச்சு. அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி டியூன் ஆயாச்சு. சரிப்பா அந்த படம் இப்படி தான் இருக்க போகுது, இதில் ஓரளவுக்கு எந்த குறையும் வைக்காமல் சொதப்பாமல் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருங்கப்பா, அது போதுன்ற மாதிரி மைண்ட் செட்டே மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வாடவர் அடுத்து எல்லா அப்டேட்ஸுக்கும் வெயிட் பண்ணுறதுமா. சரி ரைட்டு. அதில் படத்தோட எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக முக்கியமான ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது இந்த பாட்டு தான் இல்லைங்களா? ஆப்வியஸாக அந்த ஃபஸ்ட்டு ஒன்று வந்துச்சு, இந்த ரோர்னு சொல்லிட்டு அந்த விஜய் நம்ம பர்த்டேக்கு ஒன்று, அதுக்கடுத்து இந்த பாட்டு வருது இல்லையா? ஸோ ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே ஆல்ரெடி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அணி பண்ணுறாப்புல. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக சரி பாட்டு நல்லா தான் இருக்கும், பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஆனால் கொஞ்சம் இதில் நான் வந்து தனிச்சு நிற்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு விசில் போடே வந்துட்டு ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த தியேட்டர் வெர்ஷனை விட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்களா ஒரு விசில் போடு, அது எனக்கு இன்னுமே பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு சின்ன ஒரு மெலடி, அந்த சரணமெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, மேபி நான் நிறைய பேர்த்தோட தள்ளி நிற்பேன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் எனக்கு பர்சனலாக அது வந்து ஒரு பிடிச்ச பாட்டு தான் விசில் போடு, லிரிக்ஸ் வைஸாகவும் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி தளபதி கச்சேரி வந்தாச்சு. சரி பாட்டை பற்றி ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னா, கொஞ்சம் எனக்கு அந்த ஜொமாட்டோவுக்கு அணி ஒன்று போட்டிருப்பாப்புல. ஸோ அந்த ஒரு ஃப்ளேவரில் இருக்கிற ஒரு சாங் மாதிரி தான் இருக்குது தளபதி கச்சேரி. பட் இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி மாறிடுச்சுங்க. ஸோ இன்ட்ரோ சாங்னா அந்த ஒரு ஃபாஸ்ட் கிக் பீட்டில் ஒரு மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டு, அதில் ஒரு மேட்ருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெம்ப்ளேட்டான ஒரு ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அணி புதுசாக வந்து பண்ணிட்டாப்புல, மிரட்டிட்டாப்புல, அவுட் ஆஃப் த ஜோன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவர் யூஸ்வலாக அந்த வாத்தி கம்மிங்லேருந்து நாரடி தான்லேருந்து வாடவர் அந்த ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதில் மிஸ் ஆகாமல் கரெக்டாக ப்ராப்பராக எதை கொடுத்தா ஃபேன்ஸுக்கு பிடிக்குமோ அந்த மீட்டரில் கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி விஜய்னாவும் பெருசாக அப்படியே பாடி வந்துட்டு ஒரு மாதிரி இதுக்கு முன்னாடி பாடாத அளவுக்கு பாட்டார் அப்படின்னும் எனக்கு சொல்ல தெரில. எல்லாமே ப்ராப்பராக எங்கேயுமே மிஸ் ஆகாமல் கரெக்டாக கொடுத்துடணும், ஃபேன்ஸுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழகாக ஒரு ஹிட் டெம்ப்ளேட்டில் வச்ச ஒரு சாங் தான் வந்துட்டு இந்த தளபதி கச்சேரி. ஆப்வியஸாக அந்த டேக்லைன்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லியே ஆகணும், எல்லாமே ஓகே. தயவு செஞ்சு இந்த போஸ்டர்ஸ் டிசைனிங் நம்ம கோபி பிரசன்னா அவர்கள் சார் நீங்கள் பார்க்குறீங்களா, எப்படி பார்க்க மாட்டீங்க தெரியும், பட் கூட யாராவது சொல்கிறாங்களா அவங்களுக்கு இதை கொஞ்சம் ட்விட்டர்லாம் வந்து பார்க்குறீங்களான்னு எனக்கு இனிமே தெரில. நீங்கள் பண்ணுற டிசைன்ஸு போஸ்டர்ஸ் இது நீங்கள் தான் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் ஏதாவது டீம் வச்சு பண்ணுறீங்களா, இல்லை என்னென்னு அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்களா, ஒன்றுமே புரியல. நிஜமாகவே விஜயனோட கடைசி படம் அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே. இப்போ தான் அந்த ட்விட்டர் நிறையா வந்துருச்சு, அப்போலாம் அந்த பேப்பர் கட்டிங்ஸ்லாம் வரும் இல்லைங்களா? ஸோ அதுலேருந்து போஸ்டர் தான் மைண்ட்லேயே நிற்கும். அதுதான் ஒரு படத்துக்கான எதிர்பார்ப்பு, வாடவர் எல்லாமே அதுதான் வந்துட்டு கொடுக்கும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம மைண்டில் ஜனநாயகனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலுமே அந்த போஸ்டர் பார்த்ததையுமே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகிடுது. இது வேறு ஏதாவது படம்னா கூட ஓகே, சரி இதுதான் அப்புறம் 4 படம் 10 படம் இருக்குன்னா அப்படின்னா கூட ஏதோ ஓகே தான். பட் இதுதான் கடைசி படம், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வர முடியுமா, கொண்டாட முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது நாளுக்கு நாள் போஸ்டர் குவாலிட்டி மட்டும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போல்லாம் தயவுசெய்து போஸ்டரே விடாதீங்கடா, என்னென்னா அப்டேட் அப்படின்னா பாட்டுக்கிட்டா அப்படியே டேரெக்டாக பாட்டை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் அதில் இது பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஜனநாயகன்ற டைட்டில் ஃபாண்ட்லேயே நான் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டேன். என்னப்பா இது மாதிரி. ஏன்னா ஃபார் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, என்ன தான் குட் பேட் அக்லி வந்துட்டு நல்லா இருக்குப்பா, நல்லா இல்லை, அது இது நிறையா இது வந்தாலுமே போஸ்டர் கேம்பெயின்லேருந்து எண்டு வரைக்கும் குட் பேட் அக்லி ஒரு பயங்கரமான ஒரு ஃபெஸ்ட்டாக இருந்துச்சு ஃபேன்ஸுக்காக அட்லீஸ்ட். அதே மாதிரி ஓஜி தெலுங்குல. ஸோ அதுவுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் த போஸ்டர் கேம்பெயின்லேருந்து படத்தை அவங்க ஒரு மாதிரி ஸ்டைல் பண்ணது, ஸ்டேஜ் பண்ணது, பவன் கல்யாணம் ஒரு படம் நல்லா இருக்கனால சில பேருக்கு பிடிச்சது அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அந்த ஒரு பேக்கேஜிங்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பேக்கேஜிங் அட்லி அவர்கள், லோகேஷ் கண்ணா அதெல்லாம் சூப்பராக பண்ணுவாப்பில். ஸோ அதே மாதிரி எனக்கு அந்த பேக்கேஜிங்கே வந்து அதில் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. படம் என்ன அதெல்லாம் அப்புறமா வரலாம். சரி ஓகே, பாட்டை பற்றி பேசுவோமே. பாட்லேயுமே எனக்கு என்னப்பா நெகட்டிவாகவே சொல்கிறான்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பிரேக் பண்ணி ஒன்று வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்றதான் என்னுடைய கருத்து. ஆப்வியஸாக பட் எனிவேஸ் கடைசி படம் போது எந்த ரிஸ்க் எடுக்க வேணான்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட மூடுக்கும் அந்த மாதிரி போட செட்டும் ஆகாது.
எனக்கு பர்சனலாக விஜயனா அணி காம்போவில் வந்த இன்ட்ரோ சாங்லேயும் எனக்கு பிடிச்சது வந்துட்டு குட்டீஸ்வரி நான் சொல்லுவேன். ஆப்வியஸாக அது இன்ட்ரோ சாங் இல்லை தான், பட் இருந்தாலுமே ஒரு டிஃப்ரெண்ட் மீட்டரில் அழகாக ஒரு மாதிரி உட்காந்து ஒரு சாங்காக எனக்கு அது பட்டுச்சு. அதே மாதிரி லிரிக்ஸ் வைஸாகவே வந்து அறிவு பண்ணியிருக்காப்புல, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டுன்னு நம்ம தான் உருவாக்குறோம். பட் எனிவேஸ் இப்போது எல்லோரும் கேட்குற அல்லது ஒரு மாதிரி இந்த ஜோனில் இருக்கிற ஒரு லிரிக்ஸாக அது இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு இதை விட கபிலன் அவர்கள் எழுதின டண்டானாண்டர்னா, அப்புறம் நான் அடிச்சா தாங்க மாட்டோம் அவர் தான் நினைக்கிறேன், அப்புறம் ஆடுங்க என்ன சுற்றி, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கில்லியில் வர சூரத்தேங்க ஆடுறாடுறா. ஸோ இந்த மாதிரி பாடல்கள் இருந்த அந்த ஒரு வரிகள் ப்ளஸ் அதில் ஒரு சோஷியல் கன்சர்னும் இருக்கும், ஏதோ ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நைஸாக உள்ளே போகும். விஜய் கூட நல்லா பண்ணியிருந்தாப்புல, நம்ம விஜய்ன்ற மாதிரி விவேக். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஜோன் எனக்கு வந்துட்டு சாங்கில் மிஸ் அவுட் ஆகுது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி எதுவும் யோசிக்காதீங்கப்பா, ஜாலியாக ஆடுங்கப்பா. இதுலேயும் ஆஃபீஸாக கருத்துலாம் ஒன்று வருதுன்னா அதுவும் இல்லைன்னு நான் மறுக்கல. எனக்கு ஓவராலாக சாங் நல்லாயிருக்கு. ஆனால் வேறு மாதிரி வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்றது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா திருப்பி சொல்கிறது தான், இதுக்கப்புறம் இல்லை. ஸோ யா மேபி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா, இதே ஜனநாயகன் படம் அந்த ஒரு ஜோனில் மெரசலை தூக்கி வைங்களேன். மெரசல் இஸ் அ அப்சல்யூட் பேக்கேஜ். இப்போ திருப்பி நான் வந்து ஒரு விஜயனா ஃபிலிமை சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா ரைட் ஃப்ரம் த பிகினிங் அந்த வெற்றிமாறன் லுக்கில் அந்த ஆலப்புறம் தமிழனுக்கே வந்துட்டு ஒரு ப்ரோமோ மாதிரி விட்டுருப்பாங்க, அது 40 செகண்டோ அதோ ஒரு மாதிரி வரும் ஒன்று. அதில் வர்ற ஒவ்வொரு ஸ்டில்லுமே அதை நீங்கள் அப்படியே போட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், பார்த்தாலே ஆத்தாடின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு கோல்டன் டேஸ். அந்த மெர்சல் இஸ் ஒரு ட்ரீம் ரன் தான் ஃபார் எனி ஆக்டரு. இதுக்கப்புறம் இதுதான் கடைசி. பட் எனிவேஸ் விஜய் நான் இப்போ வரைக்குமே சொல்கிறேன், லியோ கூட நோ, மெர்சல் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஜனநாயகன் இருந்திருக்கணுன்றதான் என்னோடய எதிர்பார்ப்பு. ஸோ எனக்கு அந்த மீட்டரில் இது வந்து இது பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான். பட் இருந்தாலும் ஃபேன்ஸுக்கு அப்படியே தேட்டரில் ஒரு நல்ல விசில் மூமெண்ட்டாக தான் இருக்கும், அதில் என்ற மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி இந்த ரீகால் வேல்யூ பண்ணுறது, ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கப்பான்ற மாதிரி தான் எனக்கு கடைசியில் ஆயிடுச்சு. திரும்ப அந்த பழைய ஸ்டெப்பு ரீகால் பண்ணுறேன்னு போட்டு எல்லாமே பழசை திருப்பியும் இது பண்ணி அதெல்லாம் ஓகேப்பா பண்ணியாச்சு, இதில் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள். ஜனநாயகனில் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு அடுத்த ஒரு ரீகால் ஃபேக்டராக மாறணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். இது திருப்பி மறுபடியும் பழசுலேருந்து ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்து போட்டு பண்ணுறதும் எனக்கு பெருசாக உடன்பாடலாம். அந்த ஹோல் லிரிக்ஸ் வைஸாகவும் ஒரு மாதிரி எனக்கு இந்த மாதிரி இந்த டான்ஸ் ஸ்டெப்பும் வந்துட்டு விஜயனாவுடைய லாஸ்ட் ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ்லாம் நீங்கள் டான்ஸ் ஸ்டெப் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதோ கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கோப்பா அப்படின்ற மாதிரி தான். நான் விஜயனாவை குறை சொல்லலை, எனக்கு எஸ்பெஷலாக விஜயனாவோட இதுலேயே டான்ஸில் சமடா பின்னிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லணுன்னா எனக்கு அந்த வாரிசில் லைஃப் ஆஃப் வாரிசா என்னது ஏதோ வருமே டக்கு செலிப்ரேஷன் ஆஃப் வாரிசா, ஃபைன் ஓகே, அதில் ஒன்று பண்ணியிருப்பாப்புல ஷோபி மாஸ்டர் கொரியோகிராஃபி நினைக்கிறேன். அதில் பயங்கரமாக இருக்கும், அது ஒரு மாதிரி தேட்டர்லேயே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. என்னப்பா என்னென்னமோ செம்ம பழைய தளபதி பார்த்த மாதிரி இருந்துச்சுப்பா. அந்த எனக்கு அரபிக்கிறது கூட பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் ஆனால் செலிப்ரேஷன் ஆஃப் வாரிஸ் வாஸ் சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம். எனக்கு திருப்பி எல்லாமே இந்த வெறித்தனம் சாங்கு, அப்புறம் இந்த சாங்கு, விசில் போடு, எல்லாமே ஏதோ என்னமோ டான்ஸ் ஒரே மாதிரி இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரில, மேபி ஐ மைட் பி ராங். ஸோ ஓவராலாக இதுதான் எனக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இருந்தாலும் கடைசி படம் கேசரி கிண்டிட்டாங்க. ஸோ நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண தான் போகிறோம், அதை நான் இல்லைன்னே மறுக்கல. கண்டிப்பாக தேட்டரில் ஒரு பயங்கரமான வைப் மெட்டீரியல் தான், எதுவுமே நான் மறுக்கல. பட் போதும், ஹாப்பி தளபதி கச்சேரி. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.